2 Corinthians chapter 8 verse 7. 2 கொரிந்தியர் 8:7 இவ்வண்ணமாக சொல்கிறது. There are different types of grace. வெவ்வேறு விதங்களில் தேவனுடைய கிருபை வெளியிடுகிறது. Grace of faith, grace of utterance, grace of knowledge, grace of prayer, grace of forgiving, grace of wisdom, grace of discerning, grace of peace, different varieties of grace. இந்த வசனத்துல வெவ்வேறு கிருபைகளை குறித்து நாங்க பார்க்கிறோம். விசுவாசத்தின் கிருபை, பரிந்து பேசுகிறதான கிருபை, ஞானத்தின் கிருபை, இந்த மாதிரி கிருபையில வெவ்வேறு விதங்கள் உண்டு. You know what, the Lord is going to shower on us for June. இந்த 6வது மாதத்துக்கு என்ன கிருபை உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் தெரியுமா? The worship leader already touched it. In this new month, God is going to give you a new grace of favor. இந்த புதிய மாதத்துக்கு தயவு என்னும் கிருபை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். Favor of God and favor of man. மனுஷன் கண்களில் தயவு, தேவனுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படிக்கு இந்த மாதத்துல கர்த்தர் கிருபை செய்வார். It is not by might, it is not by power, but by his spirit the grace will be released upon our lives. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியானவருடைய கிருபையினாலே உங்களுக்கு தயவு கிடைக்கும். You should have a small, or I don't know whether you have a diary, notebook. Every day there will be some grace. ஒரு நோட்புக் இல்ல டைரி யாருக்காவது உங்களுக்கு எழுதுற பழக்கம் இருந்தவர்கள் இருந்தனா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விதமான தயவை கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ண போகிறார். You know, when our mind focus on something, that thing becomes magnified. எந்த ஒரு காரியத்திலே எங்களுடைய சிந்தையை முழு கவனத்தை கொடுக்கிறோமோ அந்த காரியம் அப்படியே எங்கள் கண்களுக்கு முன்பதாக நடக்க ஆரம்பிக்கும். How many of you have gone to buy a car or buy something, buy a car or a TV? Example, car. எத்தனை பேர் கார் வாங்க போயிருக்கீங்க, டிவி வாங்க போயிருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது பொருள் வாங்க போயிருக்கீங்க? Nobody? I have been. Okay, for example, I went to buy a car, Nissan Qashqai. When I went to buy that car, இப்ப நான் ஒரு கார் வாங்க போனேன், நிசான் Qashqai அந்த கார் வாங்க போனேன். And you know, my focus was I want to buy Nissan Qashqai. ஆனா என்னுடைய சிந்தையில நிசான் கார் கம்பெனிக்கு போகும்போது நிசான் Qashqai அந்த கார் தான் வாங்கணும்ன்ற ஒரு என்னோட தீர்மானம் பண்ணி வச்சேன். And I made my mind, prepared in my mind that I want to buy Nissan Qashqai. அப்ப என்னுடைய சிந்தையை அந்த நிசான் Qashqai வாங்குறதுக்கு தயார் செய்து அப்படியே வைத்திருந்து தான் போனேன். You know what happened? Wherever I see in the road, there will be one Nissan Qashqai. Wherever I go, somebody will be driving. You know, I started noticing hundreds of Nissan Qashqai on the roads. அப்ப எப்ப அந்த கார் மாடல் நிசான் Qashqai மாடல் வாங்கணும்னு தீர்மானித்தனோ கார்ல போகும்போதெல்லாம் அந்த நிசான் Qashqai கார் எனக்கு தெரியும். யாராவது ஓட்டிட்டு போனா அந்த கார் எனக்கு தெரியும். அப்ப என்னோட சிந்தை முழுவதுமா அது அப்படியே ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. Same for the other car. I've never heard of GLB before. We went to see the car. அதே மாதிரி தான் அந்த மத்த கார், அந்த பென்ஸ் கார் வாங்குறது போறதுக்கு GLB வாங்குறதுக்கு முன்னாடி அது நான் கேள்விப்பட்டதே இல்ல அந்த கார். But after I saw my focus fixed, I saw so many GLBs going around. அப்ப அந்த கார் மாடல் இப்படி தான் இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது, ஓ இவ்வளவு கார் இந்த மாதிரி போயிட்டு இருக்கானா, அப்ப எல்லா காரையும் பார்க்க ஆரம்பிச்சேன். Likewise, in the month of June, when you start focusing, this month I am going to see the favor of God. This month I am going to see the favor of men. When you start focusing on the topic favor, everywhere you see favor coming into your life. அதே மாதிரி தான் இந்த மாசத்துக்கு வருகிற 6ஆம் மாதத்துக்கு தயவை குறித்து நீங்க யோசித்து கொண்டிருக்கும் போது போகிற இடத்துல எல்லாம் தயவு, பார்க்கிற இடத்துல எல்லாம் தயவு, மனுஷனுடைய தயவு, தேவனுடைய தயவு, தயவை குறித்து நீங்க தியானிக்கும் போது கர்த்தர் கொடுத்த வாக்கின்படி அது உங்களுக்கு நடைபெற ஆரம்பிக்கும். You go to shop, you see favor. You go to work, you will have favor. You go church, you will have favor. You want to buy something, you will have favor. Everywhere the favor begins to flow. நீங்க போற இடம் எல்லாம் அந்த தயவை பார்க்க ஆரம்பிங்க. வேலை இடத்துல தயவை பார்க்க முடியும், நீங்க வந்து சபையில இருக்கும்போது தயவை பார்க்க முடியும், சின்ன கடைக்கு ஷாப்பிங் போனா அங்கேயும் தயவை பார்க்க முடியும். நீங்க அதை யோசித்து அதை தியானிக்கும் போது போற இடத்துல எல்லாம் அந்த தயவை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். There are different seasons for different graces. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு காரியங்கள் கர்த்தர் செய்கிறது உண்டு. ஒவ்வொரு கிருபைகள். There are different seasons for different graces. ஒரு கிருபைக்கும் ஒரு காலங்கள் உண்டு. But this season that is coming ahead is a season for grace. Is a season for favor. ஆனா நாங்க போகிற இந்த 6ஆம் மாதம் இந்த புதிய காலகட்டத்துக்குள்ள போகும்போது தயவு என்னும் கிருபையை கர்த்தர் எங்கள் மத்தியில காண்பிப்பார். And we will meditate on it now. How many of you feel in your spirit that the sky is clearing for rain?
எத்தனை பேர் நீங்க உங்களுடைய ஆவியில உணர்றீங்க வானங்கள் மழை பெய்வதற்கு தயாராக இருக்கிறது என்று? Before I go into the word, how many of you feel after last Sunday when you were marching, things were breaking? How many of you can feel something breaking? எத்தனை பேர் போன ஞாயிற்றுக்கிழமை நாங்க எரிகோவை சுத்தி நடந்ததை போல நாங்க இங்க நடந்தோம், அதுக்கு பின்பதாக எத்தனை பேர் உங்களோட வாழ்க்கையில மாற்றங்களை உணர உங்களால முடிகிறது? You know, you only when you expect you see the glory of God. அப்ப நீங்க ஒரு காரியத்தை நீங்க ஆண்டவரிடத்துல ஆவலாக எதிர்பார்ப்போடு நீங்க இருக்கும்போது தான் நீங்க அந்த காரியங்களை பார்க்க You முடியும். know, in my life I always target something, break it, receive it, fast for it, pray about it, praise, and I get it somehow. ஏதாவது ஒரு காரியம் வேணும்னா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த காரியத்தை ஆண்டவருக்கு முன்பதாக கொண்டு போய் உபவாசித்து ஜெபித்து துதித்து அதை எப்படியாவது உடைத்து எப்படியாவது அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளுவோம். Don't, whatever I spoken here, don't leave it here and go. The whole week you have to meditate on it. இந்த இடத்துல நாங்க என்ன ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய வார்த்தை உங்க மத்தியில பேசப்படுகிறதோ இங்க இடத்துல கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போகாதபடிக்கு அந்த வாரம் முழுவதுமாக அந்த வார்த்தையை தியானம் செய்யுங்க. There is a reason the Spirit of God gives certain instruction. ஏன் தேவன் அந்த வார்த்தையை அந்த வாரத்துக்கு பேசுகிறார், ஏன் தேவன் அந்த காரியத்தை உங்களுக்கு அந்த வாரத்துக்கு சொல்லுகிறார் நினைத்து அதை நீங்க தியானம் செய்யணும். You know, there are graces that are available only for that week. ஏன்னா சில கிருபைகள் ஆண்டவர் பேசும்போது அந்த வாரத்துக்கு தான் சில கிருபைகள் It உண்டாகப்படும். will not exceed the 8th day, only for that 7 days. 7 நாளுக்கு தான் அந்த கிருபை இருக்கும். புதிய வாரத்துக்குள்ள போகும்போது அந்த கிருபை முடிந்து போகிறதாக இருக்கிறது. So that 7 days, utilize it, break it. அதனால தேவனுடைய வார்த்தை வருகிற வேளையில அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள அந்த கிருபை இருக்கிற அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும். Okay, let me go to the word Psalm 102 verse 13. சங்கீதம் 102:13 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 102:13. This is the verse you can use for the month of June to declare, to decree, to proclaim favor of God upon our lives. இப்ப வருகிற இந்த புதிய 6வது மாதத்துக்கு இந்த தேவனுடைய வசனத்தை இந்த மாதம் முழுவதுமாக வைத்து தியானம் செய்து அதுக்கு அந்த மாதத்தை குறித்து நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை அறிக்கை செய்யலாம். You will okay, Tamil. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. Hallelujah. Let's Hallelujah. all read it together. You will arise and have compassion on Zion, for it is time to show favor to her. The appointed time has come. You know where the name, where it is said her, put your name. அப்ப அந்த இடத்துல ஹர்ன்னு சொல்லி நீன்னு சொல்றதுல அது உங்களுடைய பேரை போட்டுக்கோங்க. So now we are going to read again. மறுபடியும் வாசிக்க போகிறோம். You will arise and have compassion on Zion, for it is time to show favor to Jesse Abraham. The appointed time has come. நல்ல ஒரு பீட் கொடுப்போமா? The appointed time has come. The appointed time has. The appointed time has come. As I say, every week we are nearing our season. ஒவ்வொரு வாரமும் நாங்க வரும்போது எங்களுடைய காலம் எங்களுக்கென்று குறிக்கப்பட்ட அந்த நல்ல நாட்கள் காலத்துக்கு நாங்க இன்னும் நெருங்கி கொண்டிருக்கிறோம். Every week we are nearing the shouts of joy. ஒவ்வொரு வாரம் வரும்போது இன்னும் எங்களுடைய ஆர்ப்பரிப்பு சந்தோஷம் களிப்பு அந்த நாட்களுக்குள்ள நாங்க இன்னும் கிட்டிச்சேரி கொண்டிருக்கிறோம். But the Lord says, David says, the Lord will arise and have compassion on his people. சங்கீதம் 102:13 சொல்கிற கர்த்தர் எங்களுக்காக எழுந்தருளி தன்னுடைய ஜனத்தின் மேல் மனதுருக்கமாய் இருப்பார் என்று போடப்பட்டிருக்கிறது. This is the time, or this is the season where there will be favor into our lives. அப்ப கர்த்தர் இந்த மாதிரி வசனம் பேசுகிற இந்த நாட்களில அவர் அதிகமாக அவருடைய தயவை நாங்க உணர்ந்து கொள்ள முடியும். And the appointed time that was long awaited is going to come. கர்த்தர் முன்பாக எங்களுக்கென்று குறிக்கப்பட்ட அந்த நேரம், அந்த தயவின் நேரம் இதுவாக இருக்கிறது. What is favor? அப்ப தயவு என்ன நாங்க சொல்லும்போது என்னது தயவு? The normal English dictionary definition is an act of kindness beyond what is due or which is unusual. அப்ப
அப்ப தயவு என்று சொல்லும்போது ஆங்கில டிக்ஷனரியில் இவ்வனமாக இருக்கிறது, ஒரு அசாதாரணமான விதத்தில் ஒருவர் எங்களுக்கு மேல ஒரு அன்பு காட்டுவது, ஒரு 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 தயவு காட்டுவது, ஒரு நற்கிரியை எங்களுக்காக செய்கிறது தான் தயவுன்னு இருக்கு. Favor is an act of kindness. அப்ப எங்க மேல ஒருத்தங்க ரொம்ப மனதுருகி அன்பு கூறுகிறது ஒரு தயவாக இருக்கிறது. And the spiritual definition is approval or support from someone superior or from God. அப்ப ஆவிக்குரிய ரீதியில தயவை நாங்க எப்படி சொல்லலாம்னா, எங்களுக்கு மேல்பட்ட ஆண்டவருடைய அந்த பெரிதான ஒரு சக்தி அவருடைய மேலிருந்து எங்களுக்கு கிடைக்கிற ஒரு 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 ஆசீர்வாதம் என்று நாங்க சொல்லலாம். Superior treatment. அப்ப எங்களுக்கு மேல்பட்ட எங்களுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல் வந்து விழுகிறது தயவு என்று சொல்லலாம். Kindness and generous act of God and man. தாராளமாக மனுஷனுடைய அன்பும் தேவனுடைய அன்பும் அவருடைய நற்கிரியை எங்க மேல வந்து விழுகிறது தயவு என்று சொல்லலாம். It is a grace, it is a blessing, it is the hand of God. அது கிருபை, அது தேவனுடைய கரம், அது எங்களுடைய அளவற்ற தேவனுடைய ஆசீர்வாதம் எங்க மேல வந்து விழுகிறது. Favor is unusual kindness, unusual acceptance and unusual access. அப்ப தயவு என்று சொல்லும்போது ஒரு அசாதாரண விதத்தில் ஒருத்தர் எங்க மேல அன்பு கூறுவது, ஒரு அசாதாரண விதத்தில் எங்களுக்கு நல்ல காரியங்கள் நடப்பது, எங்களுடைய சக்திக்கு மேல்பட்டு நடைபெறுகிற நல்ல காரியங்களை தயவு என்று சொல்லலாம். There are two types of favor. ரெண்டு விதமான தயவு உண்டு. Favor with God and favor with man. தேவன் இடத்திலிருந்து கிடைக்கிற தயவு, மனுஷன் இடத்திலிருந்து கிடைக்கிற தயவு. Shall we all turn to Luke chapter 2 verse 52. லூக்கா 2:52 வாசிக்க கேட்போம். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். In English Bible it says and Jesus grew in wisdom and stature and in favor with God and with man. வசனத்தில் சொல்லுகிற ஆண்டவர் தயவிலையும் வளர்ந்தார். The Bible says all of you underline the word grew in wisdom. Grew. அப்ப உங்க வேதத்துல அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவர் தயவுல வளர்ந்தார் என்று. வளர்ந்தார். Grow. All of you say to grow. வளர்ந்தார். All of you say grow. வளர்ந்தார். Or in other words to increase. இல்லாட்டி அவர் தயவுல பெருகினார் அப்படின்னு சொல்லலாம். So all of you say grow. சொல்லுங்க, பெருகினார் இல்ல வளர்ந்தார். Increase. There is a limit of favor in every levels of our life. அப்ப எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த தயவு என்கிறது ஒரு கட்டம் தான் ஒரு பகுதியில் இருக்கும். The moment you are saved, there is a kind of favor, there is a level of favor that is given unto you. அப்ப ரட்சிக்கப்படுகிற அந்த நாட்களில ஆண்டவரை அறிகிற அந்த காலத்துல ஒரு விதமான தயவு எங்க வாழ்க்கையின் மேல இருக்கும். When you are going through hard times, when you are in need, there is a level of favor that is given upon you. அப்ப ஆண்டவருக்குள்ள வளரும்போது, பாடுகளுக்குள்ள போகும்போது, கஷ்டங்களுக்கு போகும்போது கர்த்தர் அந்த நேரத்துக்கென்று ஒரு தயவை வைத்திருப்பார். What is favor? அப்ப தயவு என்ன சொன்னா என்ன? What is favor? I told you all the dictionary language and the spiritual language. What is favor? அப்ப நான் டிக்ஷனரியில தயவுனா என்னன்னு சொல்லிட்டேன், எப்படி ஆவிக்குறியில் என்னன்னு சொல்லிட்டேன். உங்களுடைய இதுல தயவுனா என்ன? Favor means a help, or somebody is very kind to you and helped you beyond what you thought about or what you asked for. அப்ப எளிமையா சொல்லணும்னா தயவுனா ஒருத்தர் ரொம்ப எங்க மேல அன்பு வைத்து நாங்க எதிர்பார்த்ததுக்கு மேல எங்களுக்கு ஒரு உதவி செய்கிறதோ, ஒரு நல்ல கிரியை செய்கிறதோ, அது ஒரு தயவு என்று நாங்க எடுத்துக்கலாம். What we cannot do, somebody granted help and did it for us. எங்களால என்ன ஒரு காரியம் செய்ய முடியலையோ, இன்னொருத்தர் எங்களுக்காக அந்த காரியத்தை போய் செஞ்சு எங்களை சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதிக்கிறாங்க, அது தயவுன்னு சொல்லலாம். What we tried, we couldn't do it completely. Somebody helped and we completed it. எவ்வளவோ தடவை நாங்க முயற்சி செய்து எங்களால செய்ய முடியல, ஆனா யாரோ ஒருத்தர் எங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க செஞ்சு கொடுத்து அந்த காரியத்தை முடிக்கிறாங்க, அது ஒரு தயவு. What everybody worked hard, you got it easily. அப்ப மத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை வாங்குறாங்க, ஆனா ரொம்ப சுலபமா சில காரியம் உங்களுக்கு கிடைக்கிறது, அது தயவு. You know, sometimes you go to a shop
or when you are in online shopping, you see something very expensive. After a little while, you get a discount on it, a sale on it. Others bought it for full price, but you got the same thing for a lower price, for a easy price. Favor. சில காரியங்களை நாங்கள் ஆன்லைனில் சில பேர் வாங்குவாங்க, ரொம்ப விலை கொடுத்து வாங்குவாங்க. ஆனால் ஒரு சேல் போகிற ஒரு சீசன் வரும், அவங்க வாங்கின விலையை விட அரைவாசி விலைக்கு நீங்கள் வாங்கிடுவாங்க. அவங்க கஷ்டப்பட்டு அவ்வளோ பே பண்ணாங்க, நீங்கள் கொஞ்சம் விலைக்கு வாங்கிடுவீங்க. அது ஒரு தயவு. Sometimes somebody gives a lift, or sometimes somebody helps you to make things easy. It's a favor. சில வேளையில் சில பேர் உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் உங்களை விடுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு உதவி செய்கிறாங்க, உங்களோட என்ன உங்களுக்கு இந்த கஷ்டத்தை கொஞ்சம் குறைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு தயவு. Favor is beyond normal. அப்ப சாதாரணமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அசாதாரண விதங்களில் நடக்கும்போது அது தயவு என்று சொல்லலாம். Few weeks ago we saw bigger than we think. அப்ப 2 வாரங்களுக்கு முன்னாடி பார்த்தோம், சில வாரங்களுக்கு முன்பதாக நாங்க யோசிக்கிறதை விட பெரிதாக செய்கிற தேவன். So favor, when I say Danu bring me grapes, she will show me the normal British grapes. அப்ப நான் தனுட்ட கேக்குறேன், எனக்கு கொஞ்சம் திராட்சை கொண்டு வந்து தரியா அப்படின்னு கேக்குறேன். She will show the normal size. அப்ப சின்ன சாதாரணமான குட்டி குட்டி திராட்சை கடையில கிடைக்கிறது. What is favor? ஆனா தயவு என்ன? We saw in the picture 2 men carrying the big grapes. அந்த போன வாட்டி நாங்க அந்த இதுல ப்ரொஜெக்டர்ல பார்த்தோம், ரெண்டு பெரியவர்கள் அந்த ஃபுல் திராட்சை கொடி அவ்வளவு பெருசா கொண்டு வர்றாங்க. அது தயவு. Favor is you are somewhere, how do you say, you are nobody, but God bringing you into light and making you somebody. ஒன்றுமே இல்லாதபடிக்கு, நாங்க யாருன்னே தெரியாதபடிக்கு இருக்கிற நிலைமையில கர்த்தர் எங்களை உலகத்துக்கு கொண்டு போய் காண்பித்து எங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். அதுதான் தயவு. I was nobody when we started the ministry. அப்ப ஊழியத்தை நாங்க ஆரம்பிக்கும் போது யாருக்குமே என்ன தெரியாது, நான் ஒரு யாருமே தெரியாத ஒரு மாதிரி சாதாரணமாக இருந்தேன். I don't even know to pray in English. ஒரு ஆங்கிலத்துல ஒரு ஜெபம் செய்யறது கூட எனக்கு தெரியாதபடிக்கு இருந்தேன். But the favor of God fell upon me. I preach in English, I pray in English, I do ministry in English. இப்ப தேவனுடைய தயவு என் மேல் விழுந்தபடினால இப்ப பிரசங்கம், முள் பிரசங்கம் நான் ஆங்கிலத்துல பண்றேன், ஜெபம் பண்றேன், ஊழியம் எல்லாத்தையுமே ஆங்கிலத்துல தைரியமாக பண்ணுகிறேன். இது தேவனுடைய தயவு. Did I do any English course? நான் ஏதாவது இங்கிலீஷ் கோர்ஸ் போய் படிச்சேனா? No. It is the grace that God puts when he decides to lift a man. He puts that grace called favor and he brings you from the back to the front. ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்தணும்னு நினைக்கும் போது, ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கும் போது அவருடைய தயவை அந்த மனுஷன் மேல போட்டு பின்னாடி இருக்கிறவனை முன்னாடி கொண்டு வருவார், கீழே இருக்கிறவனை மேல உயர்த்த ஆரம்பிக்கிறார். In English somebody said beautifully, from overlooked to overbooked. அப்ப யாருமே கண்டுக்காத ஒரு மனுஷனை எல்லாருமே காண்கிற மாதிரி மாத்துறாரு. அது தயவு. You know, there will a season is coming where the favor upon our lives is going to increase so much that you are going to be overbooked for everything. Oh, I can't even get you on the phone. Oh, I can't even get to talk to you. Oh, I cannot even see you. You know, that is the favor that comes upon somebody's life. ஒரு நாட்களுக்குள்ள நாங்க போகிற தேவனுடைய தயவு அவ்வளவாக எங்க மேல வரப்போகிறது. யாருமே கண்டுக்காத எங்களுக்கு நேரமே இல்லாதபடிக்கு கர்த்தர் அவ்வளவாக எங்களை பிஸியா வைத்திருக்க மாதிரி கர்த்தர் மாற்றுவார். Now this hall is manageable. அப்ப இதெல்லாமே ஒரு மாதிரி செஞ்சு எங்களால this hall is manageable. இப்போதைக்கு எங்களுக்கு இந்த ஹால், நாங்க இருக்கிற இந்த place of worship, நாங்க ஒரு மாதிரி எங்களால சமாளிக்க முடியுது. When the grace called favor falls upon Potter's Palace ministry, we will have to look for another building. As the worship leader said, floods of souls will be added when the grace called favor will hit this ground. The worship leader சொன்ன மாதிரி தேவனுடைய கிருபை, அந்த தயவு என்னும் கிருபை இந்த சபையின் மேல விழும்போது என்ன நடக்கும்னா, ஆத்துமாக்களுக்கு மேல ஆத்துமா வரும். இப்ப இருக்கிற இந்த ஹால் எங்களுக்கு பத்தாதபடிக்கு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு வரும். அது தேவனுடைய தயவாக இருக்கிறது. The favor of God changes nobody to somebody. தேவனுடைய தயவு ஒன்றுமே இல்லாதவனை ஒரு பெரியவனாக மாற்றுகிறது. And
the favor of God falls on his favorite children. தேவனுடைய தயவு தனக்கு பிரியமான தன்னுடைய பிள்ளைகள் மேல அவர் கொண்டு வந்து அது காண்பிக்கிறார். There are different incidents in the Bible that shows how favor changed the circumstances. வேதம் முழுவதும் நாங்க வாசிப்போமேயானால் தேவனுடைய தயவு மனுஷர்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றினது என்று வேதம் முழுவதுமாக எழுதப்பட்டிருக்கிறது. My dad was a name Christian. என்னுடைய தகப்பனார் வந்து ஒரு சாதாரணமா பேருக்கு ஒரு கிறிஸ்தவனாக இருந்தார். He lived 77 years before he passed. It was taken into glory. தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னால் 77 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தார் என்னுடைய தகப்பனார். Whenever he was sick, it was my sister who looks after them. Even now it's the same. அப்ப எப்பப்பெல்லாம் சுகபீனம் ஆகும்போது என்னுடைய சகோதரி அவ தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவா என்னுடைய தாய் தகப்பனை. But when this time came, God made a season where I will stay with him. அப்ப ஆனா கடைசியாக என்னுடைய தகப்பனார் சுகபீனமாக இருக்கும்போது நான் அவரோடு கூட இருக்கும்படிக்கு ஆண்டவர் அந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தார். And my mom was praying for maybe so many years of her marriage. My mom was praying for my dad's salvation. எத்தனையோ வருஷமாக என்னுடைய தாய் எங்களுடைய அம்மா வந்து எங்களுடைய அப்பாவுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. எத்தனையோ நாட்கள் ஜெபம் பண்ணாங்க. And when my dad was in the hospital, I used to stay with him all night, and I was just praying for one thing. I did not say, Lord, heal him. I said, Lord, save his soul. அப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல நான் ராத்திரி ஃபுல்லா எங்க அப்பாவோட கூட இருந்து அவரை பார்த்துக்கொள்கிற அந்த வேலையில நான் ஆண்டவர்ட்ட சுகமாக்குங்க அதெல்லாம் ரொம்ப ஜெபம் பண்ணல. ஆண்டவரே இவருடைய ஆத்துமா ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். I was begging God, Lord, one favor. You have done so many things in my life. Just one favor. One favor. One favor. Save my dad's soul. அப்ப தேவனிட்ட நான் பரிந்து பேசின ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு தயவு செய்யுங்க. எவ்வளவோ காரியம் எனக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க. ஒரே ஒரு தயவு என்னோட தகப்பனார் ரட்சிக்கப்படணும் ஆண்டவர்ட்ட மன்றாடினேன். And I start in that ward, in that room, I started worshiping the Lord, asking for favor to save my dad. அப்ப நாங்க இருந்த அந்த வார்ட்ல அந்த அறையில நான் ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதித்து ஆண்டவர்ட்ட கேட்ட ஆண்டவரே ஒரு தயவு காண்பீங்க என்னோட தகப்பனார் ரட்சிக்கப்படணும். I was crying and my dad was looking and aladama he takes things so lightly. He said, just don't cry. But I know what I was crying for. I said, Lord, one favor. எல்லாம் செஞ்சிட்டீங்க. One favor. I preach to so many people. I lead people into salvation. I pray with them salvation prayer. How if my dad is not saved from a pastor's family, from somebody, my mom who is praying for years? அந்த ஹாஸ்பிட்டல் வார்டில் நான் ஜெபம் பண்ணி நான் அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது என்னோட தகப்பனார் நான் பார்த்து சொன்னார் அழ வேணாமா அழாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஏன் அழுதேன்னா ஆண்டவர் வந்து அவரை எப்படியாவது ரட்சிக்கணும்னு ஆண்டவர்கிட்ட நான் மண்டாடி கேட்டேன். எத்தனையோ பேருக்கு நான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு போகிறேன், எத்தனையோ பேரை ரட்சிப்பில் நடத்துகிறேன், என்னுடைய வீட்டில் என்னுடைய தகப்பனார் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் மண்டாடி கேட்டேன் தயவுக்கு. It was 5th August night. I was praying for one favor. And the grace of God fell upon that room that night. அப்ப 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் நான் இந்த காரியத்துக்காக அந்த ராத்திரி முழுவதுமாக நான் ஜெபம் பண்ண அன்றைக்கு தேவன் ஒரு கிருபையை கொடுத்தார். When favor hits, you have to work. Amen. அப்ப தேவனுடைய தயவு ஒரு இடத்துல கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சுனா நாங்க அதை பற்றி படித்துக் கொள்ளணும். Nothing is automatic. Remember that nothing is automatic. You have to work on favor. அப்ப தயவு தானாவே நடந்துராது. தானாவே எதுக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கிரியை தானாவே நடந்துராது. நாம ஏதாவது ஒன்னு செய்ய ஆரம்பிக்கணும். 6th morning around 6 o'clock, I woke up around 5. I said, I am going to get some courage and I'm going to speak to my dad, because nobody can speak to my dad about salvation. He will say, I am saved. He will say, I know everything, you don't talk to me, you don't tell me what to do. But that morning I said, no, I'm going to speak to my dad. I'm going to tell him to repent. I'm going to tell him to confess. I'm going to do a salvation prayer, because I knew that the grace has fallen upon this place.
அன்றைக்கு 8ஆம் மாதம் அந்த 5ஆம் தேதி 8ஆம் 6th morning, early morning. அன்னைக்கு ராத்திரி ஜோம் பண்ண அடுத்த நாள் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வந்து நான் வந்து என்னையே நான் பலப்படுத்திட்டேன். எங்கள் அப்பாட்ட வந்து ரொம்ப பேச முடியாது ரட்சிப்பை குறித்து, ஆண்டரை குறித்து எனக்கு எல்லாம் தெரியும், பேசாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அன்றைக்கு தேவனுடைய தயவு அங்கே அந்த அந்த அறையில் விழுந்தது என்று எனக்கு தெரியும். நான் பேச ஆரம்பிக்க முடிவு பண்ணினேன். And that early morning, 6 o'clock, my dad opened his heart and gave his life to Jesus in that hospital room. அந்த ஆகஸ்ட் மாதம் அந்த 6ஆம் தேதி காலையில என்னுடைய தகப்பனார் தன்னுடைய இருதயத்தை திறந்து தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டார். He started praying like a baby. He started praying like a small child, confessing his sins, praying, repenting, lifting his hands, says, Lord, I am sorry. I thought I was good. I thought I am not wrong. But thank you for saving me. He started praying. And you know what? 3 months, he was taken into glory. அந்த 6ஆம் தேதி என்னுடைய தகப்பனார் ஒரு சின்ன குழந்தையை போல ஜெபம் பண்ண ஆரம்பினார். தன்னுடைய கரத்தை உயர்த்தி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முழுமையாக ரட்சிப்புக்குள்ள வந்து 3 மாதத்துல தேவனுடைய ராஜ்யத்துல அவர் எடுக்கப்பட்டார். This is favor. இதுதான் தயவு. What your efforts couldn't do for 77 years, one favor from the throne of grace did it, completed it, finished it for him. 77 வருஷம் என்னுடைய தகப்பனுடைய வாழ்க்கையில நடைபெறாத ரட்சிப்பு ஒரு ராத்திரி ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய தயவு விழுமையானால் ஒரு ராத்திரியில அந்த ரட்சிப்பு நடைபெறும். How good God is when he saves people. ஒரு மனுஷனை ரட்சிப்பதற்கு ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக தயவு நிறைந்தவராக. He doesn't have to favor us. அவர் நமக்கு தயவு காட்டணும்னு அவசியமே கிடையாது. We don't deserve favor. அவருடைய தயவுக்கு பாத்திரரானவர்கள் நாங்கள் அல்ல. We don't earn favor. எதையாவது ஒன்னு காரியத்தை செஞ்சு அந்த தயவை வாங்கிக் கொள்ள முடியாது. His grace falls upon us and gives us favor. அவருடைய கிருபை மனுஷன் மேல விழுந்தா மாத்திரமே அந்த தயவை பெற்றுக்கொள்ள முடியும். Let God open the floodgates of heaven in this month of June. இந்த 6ஆம் மாதத்துல வானத்தை கர்த்தர் திறந்து தன்னுடைய மழையை பெய்ய செய்யும்போது I'm going to and shower favor upon our life. நம்முடைய வாழ்க்கை மேல இந்த 6ஆம் மாதத்துல வானத்தை திறந்து மழை பெய்கிறது போல தயவை பொழிய போகிறார். It's an uncommon grace. சாதாரணமான கிருபை அல்ல. You know, favor is very very difficult. தயவு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லா இடத்துலயும் டக்குன்னு தயவு கிடைக்காது. You don't have to be beautiful to earn favor. ரொம்ப அழகா இருக்கவங்களுக்கு தான் தயவு கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. You don't have to be intellectual to win favor. ரொம்ப அறிவுள்ளவங்களுக்கு தான் தயவு கிடைக்கும்னு கிடையாது. It is the grace that you can succeed, prosper. You don't have to have a strong background, family background, strong. No, it's a grace. நம்மளுக்கு பெரிய பின்னணி எல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தேவனுடைய கிருபை வறுமையானால் தயவு நிச்சயமாக வரும். I want to tell quickly 3 points from the how to do this. அப்ப 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Number 1, study the favor of God. தேவனுடைய தயவு என்னென்று நீங்க தியானிக்க ஆரம்பிக்கணும். அது என்னன்னு நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். If you Exodus 33:12. யாத்ராகமம் 33:12. Shall we all turn? எடுத்து வாசிப்போம். யாத்ராகமம் 33:12. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. இதுல கிருபைன்னு இருக்கு, இங்கிலீஷ்ல தயவு. கிருபை வந்து எல்லாமே காமன் டேர்ம், தயவு. சரியா? Now we are going to read in English. Are you all ready? Moses said to the Lord, you have been telling me, lead these people, but you have not let me know whom you will send with me. You have said. So what does God say? I know you by name, and you have found
favor with me. Hallelujah. Hallelujah. How many of you in this place believe that God knows your name? எத்தனை பேருக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்க உங்க பேரு கர்த்தர் அறிஞ்சு வச்சிருக்காரு? God not only knows your name, but He has already ordained you when you were in your mother's womb. நம்முடைய பேரை தெரிகிறது மாத்திரம் இல்ல, தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாகவே எங்களை பேர் சொல்லி The அழைத்தவர். Lord says, if I have known you by your name, which means my favor will go with you. உன்னுடைய பேரு என்னன்னு எனக்கு தெரியுமேயானால் நான் நிச்சயமாக என்னுடைய தயவை உன் மேல தருவேன் ஆண்டவர் சொன்னார். And you can even read, okay, Exodus 3:21. யாத்ராகமம் 3:21. Sorry, not, let's read Exodus 11:3. யாத்ராகமம் 11:3 வாசிக்க கேட்போம். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். In English it says, the Lord made the Egyptians favorably disposed. This month you're going to get favor from strangers, people who you don't know, people who are not connected with you, people who are strange, people who do not believe in your God, people who are different, people who are not who are completely different from you. You are going to receive favor. இந்த மாதம் வருகிற மாதத்துல உங்களுக்கு தயவு தெரியாதவர்களிடத்துல இருந்தெல்லாம் தயவு கிடைக்க போகுது. நீங்க போற வர இடத்துல இருந்தெல்லாம் நம்மளுக்கு யாருன்னு தெரியாதவங்கலாம் உங்க மேல தயவாக இருக்க போகிறார்கள். Egyptians were treating Israelites very harshly. அந்த நாட்களிலே எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப அடிமைப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தார்கள். But you know what God did? He gave favor through the same people who treated them badly. யார் கஷ்டப்படுத்துனாங்களோ, யார் அவங்கள போட்டு துன்பப்படுத்துனாங்களோ அவங்களே அவங்களுக்கு தயவு காட்டுகிற மாதிரி கர்த்தர் செய்தார். This month you are going to receive favor from places where you were crying, places where you were hurt, places where you were broken, places where you were shattered, places where you lost your faith, places where you never expected. The grace of favor is going to spring forth in your இந்த life. ஆறாம் மாதத்துல எந்த இடத்துல துக்கப்பட்டீங்களோ, யார் மூலமாக துக்கப்பட்டீங்களோ, எங்க கவலைப்பட்டீங்களோ, எங்க நஷ்டம் அடைஞ்சீங்களோ, அதே இடத்துல அதே ஜனங்கள் மத்தியில அதே நபரால கர்த்தர் உங்களுக்கு தயவை காண்பிப்பார். You know, before when I was working in Wembley, I used to go early morning shift, 7 o'clock shift I used to go. நான் வெம்ப்லில வேலை செய்யும்போது காலங்காத்தால 7 மணிக்கு என்னோட ஷிஃப்ட் ஆரம்பிக்கும். And the lady who comes for night shift, she is a wicked woman. அப்ப நைட் ஷிஃப்ட்டுக்கு வருகிற அந்த வேலை செய்றவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துற ஒரு ஆளர். She will always complain about all the stuff that comes in the morning. Something she will say, and because the lady was related to the management, they will take action. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்ல வர்க் பண்றவங்க காலையில வர ஸ்டாஃப் பத்தி பயங்கரமா கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டே இருப்பாங்க. அந்த பிசினஸ் அந்த 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 இடத்தோட சொந்தக்காரங்களுக்கு ரொம்ப அவங்க வேண்டியவங்கனால இவங்க சொல்றதெல்லாம் அவங்கள கேட்டு பயங்கரமா எல்லாரையும் போட்டு கஷ்டப்படுத்துவாங்க. And she was a very old lady, so you know they used to always listen to her and treated all the morning staff so harshly, so very harshly. அப்ப அந்த லேடியோட பேச்சை கேட்டு காலையில வேலைக்கு வரவங்க எல்லாம் ரொம்ப போட்டு There கஷ்டப்படுத்துவாங்க. was no staff in my workplace who did not receive a complaint from that lady. அப்ப அந்த 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 தனிப்பட்ட நபரால வேலை இடத்துல இருக்க வேலை செய்ற எல்லார் மேலயும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். So when I was there, I was thinking, oh my God, when is my turn? When is this lady going to give me trouble? அப்ப நான் நினைச்சிட்டே இருந்தேன், நான் வேலைக்கு போகும்போது காலையில இன்னைக்கு இந்த லேடி என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போதோ, இன்னைக்கு எனக்கு பிரச்சனை உண்டாக்க போதோன்னு யோசிப்பேன். But there was a grace called favor that was upon me even in my workplace. ஆனா என்னுடைய வேலை இடத்துல தயவு என்றும் ஒரு கிருபை என் மேல் இருந்தது. You know, when I used to go at 7 o'clock, 6:45, she will turn the kettle on for me and she will say, you know what, I know you have small children. I think that was when Ria was born. You have small children. It's difficult for you to work. Wake up, make coffee for yourself. I have put the kettle on before you start. Have a cup of coffee. You know, that kind of favor coming from whom?
somebody who used to always complain about people. அப்ப அவ்வளவு மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற இந்த லேடி, நான் காலையில 7 மணிக்கு வேலைக்கு போகும்போது 6:45க்கே கெட்டல் போட்டு காஃபி போட்டு, உனக்கு சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கு, நீ கஷ்டப்படுவேன்னு தெரியும், நானே உனக்கு காஃபி போட்டு வைக்கிறேன்னு எனக்கு அவ்வளவு ஒரு தயவு இந்த ஆண்டவர் இப்படி பண்ணினார். That is how different God will treat you. That is called favor. You know, uncommon acceptance from people who are hard towards others, but they are very good towards you. தேவனுடைய தயவு இவ்வண்ணமாக இருக்கும் உங்க வாழ்க்கையில. மத்தவங்க எல்லாம் போட்டு அவங்க கஷ்டப்படுத்தலாம், மத்தவங்களுக்கு எல்லாம் அப்படி நடக்கலாம், ஆனா நீங்கன்னு வரும்போது ஒரு அன்பு, ஒரு தயவு, கர்த்தர் அந்த கிருபையை உங்களுக்கு கொடுப்பார். They will not grant for other people, but they will grant for you. மத்தவங்களுக்கெல்லாம் நீ லீவ் கேட்டோன்னா டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க, ஆனா நீங்க கேட்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்? கர்த்தருடைய தயவு உங்க மேல இருக்கும். Because the Bible says, biblical principle says that God's people enjoyed Egyptians favor. என்ன வேதம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர் அவங்க மேல தயவு காட்டினார்கள். Exodus 11:3 says like this. யாத்ராகமம் 11:3 சொல்லுகிறது. Quickly. Okay, I read in English. The Lord made the Egyptians favorably disposed towards the people, and Moses himself was highly regarded in Egypt by Pharaoh's. Okay, there were 3 favors in Moses' life. Moses himself was highly regarded. You know, Egyptians, they disrespect Hebrews. They treat them as slaves. But when it was Moses, we see that Moses himself was highly regarded in the land. Number 1, by Pharaoh's officials. You know, all the officials of Pharaoh's. Number 2, Pharaoh's officials had favor upon him, and by the people. So there were 3 favor upon Moses' life. அப்ப மோசேனுடைய வாழ்க்கையில 3 பெரிதான ஒரு தயவு அவன் மேல இருந்தது. அந்த இடத்துல அவன் அந்த எகிப்தியர் ஜனங்களால ரொம்பவும் இது பெரிய ஒரு ஆள் மாதிரி அவனை ரொம்பமா கனப்படுத்தினாங்க. 2வது பார்வோனோட கீழே இருக்கிற எல்லா விதமான பெரிய பெரிய அதிகாரிகள் மத்தியில மோசேக்கு இன்னொரு தயவு கிடைக்கிறது. 3வது அங்க இருக்கிற ஜனங்க மத்தியில எல்லாருமே மோசேக்கு பயங்கரமாக தயவு கிடைக்கிறது. Okay, what are the 3 favors Moses enjoyed? Favor in the land. Number 1, favor in the, all of you say favor in the, அவன் வாழ்ற இடத்துல ஒரு தயவு. Favor in the, do you want that favor in this land? உங்களுக்கு அந்த தயவு வேணுமா? We work in an English country. நாங்க இங்க ஒரு ஆங்கில ஒரு தேசத்துல இருக்கிறோம். I am very dark when compared to all our English people. அப்ப இங்க மத்த இங்கிலீஷ் ஜனங்களை பார்க்கும்போது என்னுடைய கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. I look different. நான் ஒரு வித்தியாசமா இருக்கேன். My English is different. நான் பேசுற இங்கிலீஷ் வித்தியாசமா இருக்கு. But the Bible says, ஆனா வேதம் சொல்லுகிறது, the grace called favor when it falls upon a man. ஆனா தேவனுடைய தயவு என்கிற அந்த கிருபை ஒரு மனுஷன் மேல் விழும்போது, even the people of the land will regard you highly. அந்த தேசத்துல வாழுகிற மக்கள் உன்னை கனப்படுத்தி உனக்கு தயவு காட்டுவாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. I am a colored person in this land. நான் இந்த தேசத்துல நான் ஒரு இங்கிலீஷ் ஆளு இல்லையே, நான் ஒரு வித்தியாசமான ஆளு. But when the grace called favor falls upon my life, I will be highly regarded in this land. ஆனா தேவனுடைய தயவு என்னும் கிருபை என் மேல வரும்போது இதே தேசத்துல நான் கனத்தையும் நான் अनेक ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். Whether it is promotion, whether it is whatever it is, you will be highly regarded in this land. இந்த தேசத்துல அதுவேளை ஒரு ப்ரமோஷனா இருக்கட்டும், உயர்வா இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு அந்த தயவை கொடுப்பார். I cannot go to that highest position because somebody else sits there. No, I am telling you today, when the grace called favor comes upon your head, you will be lifted, highly regarded in the land where you are. நான் எப்படி அந்த இடத்துக்கு உயர முடியும், நான் எப்படி அந்த ப்ரமோஷன் அடைய முடியும், நான் எப்படி பெருசாக முடியும்? தேவனுடைய தயவு வரும்போது ஆண்டவர் எப்படியாவது அந்த பெரிய இடங்களுக்கு கொண்டு போவார். Number 2,
Moses had favor in the sight of Pharaoh's officials. இரண்டாவது விதமான தயவு மோசேக்கு கிடைத்த தயவு என்னன்னா, பார்வோன் மன்னருக்கு கீழே இருந்ததான பெரிய பெரிய அதிகாரிகள் கண்கள்ல தயவு கிடைத்தது. You know, wherever you are working, wherever you are placed, wherever God has planted you today, நீங்க எந்தெந்த இடத்துல வர்க் பண்றீங்களோ, எந்தெந்த இடத்துல வேலைக்கு போறீங்களோ, எந்தெந்த இடத்துல வசிக்கிறீங்களோ, எந்தெந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறதோ, you will have favor from all the officials, the management and everybody around you. உயர் அதிகாரத்துல உயர் அதிகாரிகள் மத்தியில ஒரு தயவை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக You கொடுப்பார். know, in my company, you cannot take leave for more than 2 weeks if it is not very emergency. நான் வேலை செய்கிற இடத்துல பெரிதான ஒரு எமர்ஜென்சினா தான் பெரிய லீவ் எடுக்க முடியும். இல்லாட்டி 2 வாரத்துக்கு மேல என்னால ஒரு லீவ் எடுக்க முடியாது. And that too in August, it's very difficult. அதுவும் 8வது மாதத்துல அந்த ஹாலிடே பீரியட்ல அப்படி பெரிய லீவ் எடுக்க But it முடியாது. is by God's grace, it is the favor of God. Every year I get 4 weeks off through my manager. This year I thought I am not going to get, but because my manager was going on maternity, she said, write your annual leave, submit to me, before I go I will grant you. And she granted me 4 weeks leave. 8வது மாதத்துல 4 வாரத்துல 4 வாரம் லீவ் எனக்கு கிடைக்குமாறு கர்த்தருடைய கிருபை, அவருடைய தயவு எனக்கு கிடைத்தது. இப்ப மேனேஜர் மாறும்போது இப்படி சொன்னா, நான் போறதுக்கு முன்னாடி உனக்கு லீவ் எழுதி கொடுத்துறேன், நான் உனக்கு போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எனக்கு பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. And Moses had favor with people. அப்ப மோசேக்கு மூன்றாவது விதமான தயவு How ஜனங்கள் மத்தியில அவனுக்கு தயவு கிடைத்தது. many of you want to receive such kind of favor wherever you go? எங்க போனாலும் அந்த தயவு எனக்கு வேணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? So now you have number first point I said you have to study the favor of God. அப்ப நான் சொன்ன முதல் காரியம் தேவனுடைய தயவு என்ன என்று நீங்க வேதத்துல அறிந்து நீங்க You are going to படிக்கணும். write all the scriptures, at least 10 you should write, that describes the favor of God. ஒரு 10 வசனமாவது தயவு குறித்ததான வசனத்தை நீங்க எழுதி அதை நீங்க தியானம் பண்ண For ஆரம்பிக்கணும். example, you can write Exodus 33:12. நீங்க இந்த யாத்திராகமம் 33:12 நீங்க எழுதி கொள்ளலாம். I know you by name and I have found favor with me. நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நான் உனக்கு உன்மேல் நான் தயவாக இருக்கிறேன். Psalm 102:13. You will arise and have compassion on Zion, for it is time to show favor to Jesse Abraham, the appointed time has come. சங்கீதம் 102:13 நீர் எனக்காக எழுந்தருளி மனதுருக்கம் அடைந்து எனக்கு தயவு காண்பிப்பீர் என்ற அந்த வசனத்தை நீங்க வைத்துக் கொள்ளலாம். You are going to study, to meditate upon it day and night. அப்ப ஒவ்வொரு நாள் காலையிலயும் மாலையிலயும் நீங்க தயவுன்றா என்ன, அதுக்கு என்ன வசனம் இருக்கு, அது குறித்து என்ன காரியங்கள் இருக்கு, அதை நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். Just write it in a paper, listen carefully, write it in a paper. Keep it in your bag wherever you are going every day. Just read all the scriptures. Lord, I apply it over my life. I apply it over my life. அப்போ ஒரு அந்த வசனத்தை எழுதி வச்சுக்கொள்ளுங்க, ஒரு பேப்பர்லயோ இல்ல புக்ல. ஒவ்வொரு நாளும் அதை பேசி அறிக்கையிட ஆரம்பிங்க. நீங்க எங்க போனாலும் ஒரு பேப்பர்ல வச்சிருங்க, அதை பேசி அறிக்கையிட்டு அந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Esther 2 chapter 2 verse 15. எஸ்தரின் புத்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம். And Esther won the favor of everyone who saw her. யார் யாருடைய கண்கள் எல்லாம் எஸ்தர் மேல் பட்டதோ அவங்களுடைய கண்களில தயவு எஸ்தருக்கு கிடைத்தது. Whoever she met, she got favor. அப்ப யாரெல்லாம் எஸ்தர் போய் பார்த்தாலோ அவளுக்கு அவங்களுடைய கண்களில எல்லாம் தயவு கிடைத்தது. You know, she was a Hebrew girl, a normal commoner. சாதாரணமான ஒரு சின்ன பெண். She was a commoner, she was a public, she was a girl from the common public. சாதாரணமான ஒரு இடத்துல இருந்து சாதாரணமான வளர்ந்த ஒரு ஜனங்களாக இருந்த ஒரு சாதாரணமான ஒரு பெண். But when favor located her, ஆனா தேவனுடைய தயவு என்ற கிருபை அவள் மேல் வரும்போது from back God brought her to the front. எங்கேயோ பின்னாடி இருந்த ஒரு எஸ்தரை முன்னுக்கு ஆண்டவர் கொண்டு ஆரம்பித்தார். From the slave Hebrew to the queen of 127 provinces. ஒரு அடிமை பெண்ணாக இருந்த ஒரு எபிரேய பெண்மணியை 127 இடங்களுக்கு பெரிதான ஒரு ராணியாக ஆண்டவர் மாற்றினார். When favor locates you, it is bigger than you think. தேவனுடைய தயவு உண்மையா ஒரு மனுஷன் மேல வரும்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் பெரிதான காரியங்களை பண்ணுவார். You know பண்ணுவார். how beautifully week after week God leads us into the promised land. எப்படி ஒவ்வொரு வாரம் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து அவருடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து எங்களை அவருடைய அந்த இடத்துக்கு எடுத்து கொண்டு போகிறார். How many verses you have to write? எத்தனை வசனம் எழுதணும்? How many? எத்தனை வசனம் எழுதணும்? 10.
10 verses describing the favor of God. தயவு என்றால் என்ன என்று 10 வசனத்தை நீங்க புத்தகத்துல எழுதி நீங்க அதை அறிக்கை I செய்யணும். already told you 4. Luke chapter 2:52. Jesus Christ grew in the wisdom, stature and favor of God and favor of men. லூக்கா 2:52 நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு நான் 4 வசனம் ஏற்கனவே நான் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். And you know what? If Jesus needed favor, how much more we need favor. ஒரு இயேசுவுக்கு தயவு இந்த பூமியில தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கெல்லாம் தயவு எவ்வளவு தேவைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Many times we think, I don't want favor of man. Favor of God is enough. நிறைய நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம் எனக்கு ஆண்டவருடைய தயவு மட்டும் கிடைச்சா போதும், மனுஷனோட தயவு மனுஷன் கண்ணில் எனக்கு ஒன்றும் வேணும். But Jesus Christ, he received favor of God and favor of man. ஆனா வேதம் அழகாக சொல்லுகிறது இயேசுவானவர் தேவனிடத்திலேயும் தயவு பெற்றார், மனுஷனிடத்திலேயும் தயவு பெற்றார். Why should Jesus need favor of man? அப்ப He is God. He can do everything. He is God. He can command anything, get anything. But as an example, he led his life showing mankind that you don't only need the favor of God, but you also need favor of man on this world, in this earth. அப்ப தேவனாகிய கர்த்தர் இயேசுவே அவருக்கே தயவு தேவைப்பட்டுச்சுன்னா அவர் ஒரு உதாரணமாக இந்த பூமியில வாழும்போது தேவனுடைய தயவும் தேவை, மனுஷனுடைய தயவும் தேவை என்று எங்களுக்கு ரொம்ப அழகாக காண்பித்திருக்கிறார். You know, we live in a world where there are not only angels and God trotting around. அப்ப நாங்க வாழுகிற இந்த பூமியில தேவதூதர்களும் ஆண்டவரும் மட்டும் இருக்கிற ஒரு பூமியில நாங்க வாழல. We live in the midst of man. நாங்க மனுஷர்கள், எத்தனையோ விதமான மனுஷர்கள் வாழுகிற பூமியில இருக்கிறோம். So you have to win the favor of God and favor of man. அப்ப மனுஷர்கள் வாழுகிற இந்த பூமியில தேவனுடைய தயவும் தேவை, மனுஷனுடைய தயவும் தேவை. Wherever you go, you need two things, favor of God and favor of man. அப்ப நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு ரெண்டு காரியம் உங்களுக்கு தேவை, தேவனுடைய தயவு தேவை, மனுஷனுடைய தயவு தேவை. You go to work, you need favor of God and favor of man, so be very wise. Oh, I prayed yesterday, I fell on the ground, I rolled on the ground, now I don't want favor of man. Don't get fooled. You have to have favor of God and favor of man everywhere. அப்ப நான் வேலை இடத்துக்கு நீங்க போகணும்னா வேலை செய்யற இடத்துல தேவனுடைய தயவு தேவை, மனுஷனுடைய தயவு தேவை. நம்ம சும்மா சொல்லிட முடியாது, நேற்று நைட்டு நான் ஜோம் பண்ணேன், கீழே உருண்டு பிறண்ட உபவாசம் பண்ணேன், ஆனாலும் தேவனுடைய தயவும் தேவை, மனுஷனுடைய தயவும் தேவை. When you come to church, you want favor of God and favor of man. அப்ப சபைக்கு வரும்போது தேவனுடைய தயவு நமக்கு தேவை, மனுஷனுடைய தயவும் தேவை. We do not live in a world where everywhere there are angels and God. அப்ப நாங்க வாழ்ற பூமியில தேவதூதர்கள் மாத்திரம் இருக்கிற பூமியில நாங்க வாழலாம், மனுஷன் இருக்கான். Where in the church we live among men. சபையில கூட மனுஷர்கள் தான் இருக்காங்க. Look around and see, can you see angels or can you see men? உங்களை சுத்தி பாருங்க, தேவதூதர்கள் மட்டும் தான் இருக்காங்களா இல்ல மனுஷர்கள்? Demons irukanga. Okay? In the church, so for example, for me, I cannot say yesterday I prayed, the day before yesterday I fasted, I am full with the power of God, I don't want the favor of men. Can I say in the church, no, who is going to arrange this? Who is going to sing for me? Who is going to edit? Who is going to clean the floor for me? Which means even in the church, it is not only the favor of God, it is also the favor of men that we want. Hallelujah. நான் வந்து சொல்ல முடியாது, நேற்று உபவாசம் பண்ணேன், வாரம் முழுக்க ஜோம் பண்ணேன், ஆனால் சர்ச்சுக்கு வந்தோன்னே சேர் எடுக்கிறதுக்கு மனுஷன் வேணும், பாட்டு பாடுறதுக்கு மனுஷன் வேணும், இது பண்ணுறது தொடர்ந்து செட் பண்ணுறதுக்கு மனுஷன் வேணும், அதனால ஜோம் பண்ணால் மாத்திரம் இது எல்லாமே நடந்துராது. தேவனுடைய தயவும் தேவை, மனுஷனுடைய தயவும் தேவை. How are we getting filled with the Holy Spirit? When the choir sings, when the music plays, when we have every provision, then we feel the presence of God. So wherever, so always think, oh, I don't want favor of man,
I rolled in the church, I am going to work, I don't want, no. Everywhere, whether you go to a supermarket, whether you go to a workplace, whether you come to church, wherever you go, you have to win the favor of God. And even in our families, we have to have the favor of God and favor of men even in our families. அப்ப நாங்க எங்க போனாலும் கூடிய ஒரு நம்முடைய குடும்பமா இருக்கலாம், நம்ம வீடா இருக்கலாம், நாங்க எங்க போனாலும் தேவனுடைய தயவு மாத்திரம் கிடையாது, மனுஷனுடைய தயவுடைய அந்த கிருபை எங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது. Number 2, see the favor of God. இரண்டாவது காரியம், தேவனுடைய தயவு உங்க கண்ணால நீங்க பார்க்கணும். You have to see it in your mind, in your spirit. அப்ப உங்களுடைய சிந்தையில உங்களுடைய உள்ளான மனுஷனுக்குள்ள அந்த தயவை யோசித்து கொண்டு பார்த்து கொண்டே இருக்கணும். See big. பெருசா நாங்க பார்க்க ஆரம்பிக்கணும். Jeremiah chapter 1 verse 11 and 12. எரேமியா 1:11-12 வாசிக்க. So what was the first point I said? முதல் நான் சொன்ன முதல் காரியம் என்ன? You have to study the favor of God. தேவனுடைய தயவை நீங்க படித்து அதை தியானிக்கணும். Or you meditate on the favor of God. அந்த தேவனுடைய தயவை குறித்து தியானம் பண்ணணும். Number 2, இரண்டாவது, what is it? See the favor of God. தேவனுடைய தயவை உங்கள் கண்களால நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். Jeremiah chapter 1 verse 11 and 12. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். Hallelujah. Podo. All of you, let's all read in English now. Are you all ready? Okay, let's read together. The word of the Lord came to me. What do you see? See, it is very important what you see. What do you see, Jeremiah? I see. What did he see? I see a branch of almond tree. I replied. The Lord said to me, you have seen correctly, for I am watching to see that my word is fulfilled. What you see will come to pass in Jesus name. அப்ப மூன்றாவது காரியம், தேவனுடைய தயவை நாங்க பார்க்க ஆரம்பிக்கணும். நாங்க என்னத்தை பார்க்கறோமோ அதை தான் நாங்க பெற்றுக்கொள்ள முடியும். Don't see anything small. சின்ன சின்ன காரியங்களை மாத்திரம் பார்த்துட்டே இருக்காதீங்க. See big things. பெரிய காரியங்கள் தேவனுடைய See தயவுனால big பாருங்க. visions. பெரிய தரிசனங்களை பார்த்துருங்க. Don't worry whether you have resources for it or not. ஒரு காரியம் நடப்பதற்கு, அந்த காரியம் நடைபெறுவதற்கு உங்களுக்கு அது இருக்கா இது இருக்கா அதெல்லாம் பார்க்காதீங்க. Don't see situation whether it is possible or not. அப்ப சூழ்நிலையை பார்த்து இது நடக்கும் இது நடக்காது அந்த மாதிரி நீங்களே முடிவெடுக்க ஆரம்பிக்காதீங்க. Put your name instead of Jeremiah. அப்ப எரேமியாவுடைய பேருக்கு பதிலா உங்க பேரை வைங்க. What do you see, Glory? அப்ப அந்த வசனம் கேக்குற மாதிரி, Glory நீ என்ன பார்க்கற? What do you see, Geeti? கீர்த்தி நீ என்ன பார்க்கற? What do you see, Lisa? லீசா நீ என்ன பார்க்கற? What you see, you get. The Lord says it is correct. You will get it. அப்ப தேவன் சொல்லுகிறார், எரேமியாக்கு சொல்லுகிற மாதிரி நீ என்னத்தை காண்கிறாயோ அதுதான் நீ பெற்றுக்கொள்ள முடியும். My dear people of God, in the season of favor, you know, it is the mood of God. He comes to fulfill what you see. தேவனுடைய தயவு அந்த நடைபெறுகிற அந்த காலத்துல தேவன் பயங்கரமாக இறங்கி நீங்க பார்க்கறதெல்லாம் நீங்க அந்த தயவுனால அப்படியே எல்லாத்தையும் நடந்து காண்பிப்பார். See big dreams. பெரிய தரிசனம், பெரிய கனவுகளோடு நீங்க காத்திருக்கும். See that you cannot afford. உங்களால பெற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள்லாம் நீங்க பெற்றுக்கொள்கிறதை பாருங்க. See big platforms. பெரிய இடங்கள்ல கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதை நீங்க பார்க்க ஆரம்பிங்க. The Bible says you have seen it correctly and my word will be fulfilled. அப்ப எரேமியாக்கு சொன்ன மாதிரி நீ பார்த்த வண்ணமாக நீ சரியாக பார்த்திருக்கிற அந்த பார்த்ததை நான் நடத்தி காண்பிப்பேன். I want to show you something. ஒரு காரியம் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். I don't know if you can see it from this far. Can you see this picture? இந்த படம் உங்களுக்கு தெரியுதா? Can you see this picture? இந்த படம் தெரியுதா? What is it? It's a kitchen. ஒரு கிச்சன் கேபினட்ஸ் அந்த மாதிரி கிச்சன் மாதிரி ஒரு டிசைன் ஒன்னு இருக்குது. Okay, it's a kitchen picture. ஒரு கிச்சனோட ஒரு படம். You know, I was browsing something and on the 17th of July 2023 when I
came across this picture, I loved this picture. அப்போ நான் ஒரு காரியத்தை பார்த்துட்டு இருக்கும்போது 17ஆம் தேதி ஜூலை மாதம் 2023 அப்போ சில காரியம் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கிச்சனை பறிச்சு ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்துச்சு. நான் பார்த்து எனக்கு ரொம்ப I பிடிச்சிருந்துச்சு. took a screenshot and I left it in my phone. அப்போ என்னோட ஃபோனில் அந்த படத்தை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே வச்சிருந்தேன்னா பார்க்க அழகாக இருந்துச்சு கிச்சன். Because that color combination I loved. ஏன்னா அந்த கலர் பார்க்க நல்லா இருந்துச்சு, அந்த டிசைன் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. There was a season when it came that I need to renovate my kitchen. ஒரு காலத்துல சில காரியத்தின் நிமித்தம் அந்த கிச்சன் வந்து சில காரியங்கள்லாம் சரியா இல்லாதனால கிச்சனை வந்து திருப்பி செய்ய வேண்டிய It ஒரு was all சூழ்நிலைக்குள்ள falling வந்திருக்கு. off and I had to mend it. சில காரியங்கள்லாம் அந்த எல்லாம் உடைந்திருக்கிறனால அதை நான் மாத்தியே ஆக வேண்டிய And சூழ்நிலையில we went மாத்தேன். to see a kitchen. அப்போ ஒரு கிச்சனை போய் பார்க்க ஆரம்பிச்ச ஒரு டிசைன். And it was not in our mind. We just ordered it. We chose the same thing and everything came and fixed. They came and fixed it. அப்போ நான் பார்த்து எனக்கு பிடிச்ச ஒரு டிசைனை பார்த்து நான் ஜஸ்ட் இதெல்லாம் மறந்துட்டேன், இந்த பிக்சர் எல்லாம் மறந்துட்டேன். ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு கலரை பார்த்து நான் டிசைன் பண்ணி எல்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்க. After several months, when I was going through my picture gallery, I saw this picture. அப்போ சில மாதங்கள் கழித்து கிச்சன் எல்லாம் ஃபிட் பண்ணி ஒரு 6-7 மாசங்களுக்கு அப்புறம் இந்த ஜஸ்ட் ஃபோனை சும்மா நான் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த படம் மறுபடியுமாக வந்துச்சு. And for those of you who have seen my house, if you come to my house, it is the same cabinet, it is even the same handles that I have fixed in my house currently. What I am trying to say is, if you see something, if you dream about something, if you want to do something and your eyes were fixed upon it, I have come to tell you a season where the grace of favor will fall upon your life and my God will bring that word to pass in your life. Hallelujah. Hallelujah. உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ஒரு காலத்துல தேவனுடைய தயவு வருகிற அந்த நேரத்துல நீங்க என்னத்தை விரும்பினீங்களோ என்னத்தை பார்த்தீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கிற நேர காலமா இருக்கும். You would have dreamt so many things when you were small, when just out of nowhere you would have dreamt. அப்ப சின்னதா இருக்கும்போது இல்ல சில காரியங்களை வளரும்போது பெரிய பெரிய கனவுகளோட இருந்திருப்பீங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி நிறைய கனவுகள் உங்களுக்கு இருந்திருக்கும். Sometimes when I ask people what do you want, or when I ask people they say you don't know my wish list. அப்ப நான் சில பேர்ட்ட கேட்கும்போது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லும்போது எனக்கு என்னென்னமோ இருக்கு அதெல்லாம் உங்கள்ட்ட சொல்ல முடியாது அவ்வளவு பெருசு அப்படின்னு. Sometimes our wish list, the things that we have in our wish list is beyond our imagination, beyond our possibility. அப்ப சில காரியங்கள் நாங்க விருப்பப்படுற காரியங்கள், நாங்க எதிர்பார்க்கிற கனவுகள் எங்களுடைய சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டதாக, எங்களுடைய தகுதிக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக பெரிய காரியங்களாக But the இருக்கும். Bible says, what are you seeing right now? ஆனா வேதம் எரேமியாக்கு தேவன் கேட்ட மாதிரி உன்னுடைய கண்கள் என்னத்தை My dear காண்கிறது? people of God, I ask you, what are you seeing right now? எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்க என்ன இப்ப பார்த்து கொண்டிருக்கீங்க? Whatever you are seeing it correct, it is coming to pass. நீங்க என்னத்தை பார்க்கறீங்களோ சரியா பார்க்கறீங்க, பார்க்கறதை கர்த்தர் உங்களுக்கு நடத்தி காண்பிப்பார். You write today's date, one day you will come and testify saying, one day sister you preached it, I saw it and God fulfilled it. இன்னையோட தேதியை எழுதி ஒரு நோட்ல எழுதி வச்சிருங்க. நீங்க என்ன பார்க்கறீங்களோ அது எனக்கு கர்த்தர் செஞ்சார்னு சாட்சி சொல்ற அளவுக்கு கர்த்தர் நடப்பிப்பார். When I was in my uni, I said I will have a car one day. அப்ப நான் படிச்சிட்டு இருக்கும்போது யுனிவர்சிட்டி காலத்துல படிக்கும்போது எனக்கு ஒரு கார் இருக்கணும்னு ஒரு கனவு இருந்துச்சு. It was back home, and then I said my car number will be something, and I wrote in my diary, where it says car registration, சும்மா I write one car registration. அப்ப நான் படிக்கும்போது ஒரு கனவு, ஒரு கார் வாங்கணும். நான் ரொம்ப சின்னதா இருக்கும்போது அப்ப எனக்கு ஒரு கார் வேணும்னு சொல்லி ஒரு நம்பர் பிளேட், அந்த காரோட நம்பர் பிளேட் இப்படி இருக்கணும்னு நான் டைரியில இப்படி எழுதி வச்சேன். When I bought my first car in this country, அப்ப இந்த தேசத்துல முதல் என்னுடைய வாகனம் வாங்கும்போது I sent the picture to my parents. அப்ப என்னுடைய பெற்றோருக்கு அந்த படத்தை அனுப்பிச்சு வச்சிருந்தேன். And you know what, my sister clicked the number plate that I wrote on my diary, and she sent. It was the 3-digit was the same. It said TNZ or something. It said, because in Tamil Nadu we have to write TN something, and the car that I bought here, it also had the same 3-digit at the back of the car, LR66 something. I forgot my first car's the same. What you see,
Days may pass, but it will come to pass in Jesus' name. அப்ப நான் அந்த யூனிவர்சிட்டி படிக்கிற காலத்துல காரோட நம்பர் பிளேட் என்ன எழுதி வச்சிருந்தோம், தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து TNZ அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஆனால் யூகேல முதல் கார் வாங்கும்போது அந்த காரோட ரெஜிஸ்ட்ரேஷன்ல அப்படியே அந்த 3 எழுத்து TNZ எல்லாம் வர்ற மாதிரி இருந்துச்சான்னு தெரியல, பட் TN இருந்துச்சு. My sister said, see what you wrote has come to pass. அப்ப என்னுடைய சகோதரி வீட்டில் அந்த டைரியில இருக்கிற அதை போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. நீ என்ன எழுதினியோ உன்னோட நம்பர் பிளேட் அதே மாதிரி இருக்கு அப்படின்னு. People of God, write your dreams. உங்களுடைய கனவுகளை, உங்களுடைய தரிசனங்களை, உங்களுடைய ஆசைகளை டைரியில எழுதுங்க. Make your wish list big. அப்ப நீங்க என்னத்தை விரும்புறீங்களோ அதை பெருசாக்குங்க. Forget that you don't have resources or I don't have resources. அப்ப உங்களுக்கு அது தகுதி இருக்கா இல்லையா அதெல்லாம் இருக்கா எனக்கு தெரியல. ஆனா அதெல்லாம் கவலைப்படாம ஆண்டவரிடத்துல There is somebody called your maker who will put that grace upon you that will build favor to fulfill the word of God. ஆனா உங்களுடைய உண்டாக்கின தேவனுடைய தயவானது அது எல்லாம் உங்களுக்கு நடப்பித்து கொடுக்க வல்லமையாக உள்ளது. Number 3, speak the favor of God. மூன்றாவது தேவனுடைய தயவை குறித்து ரொம்ப பேச ஆரம்பிங்க. You have to proclaim, you have to decree, you have to declare. அப்ப நாங்க அந்த தேவனுடைய தயவை குறித்து பேசிட்டே இருக்கணும், அறிக்கையிட்டே இருக்கணும், அதை எங்களோட வாயால சொல்லிக்கொண்டே இருக்கணும். Job 22:28. யோபு 22:28. Read please. யோபு 22:28. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். In English please. In one of the translation it says favor. What you decide on will be done and the light will shine on your ways, or the favor will shine on your ways. Okay, in King James please. The light of favor. Okay. Thou shalt also decree and declare a thing, and it shall be established unto thee, and the light shall shine upon thy ways. Light of favor. அப்ப தேவனுடைய தயவு என்கிற வெளிச்சமானது நீங்க வந்து என்னென்ன காரியத்தை உங்க வாயால நீங்க அறிக்கையிடுறீங்களோ பேசுறீங்களோ அதன் மேல வந்து அதை சாத்தியமாக்கி Joyce Meyer says like this: some things will never change until you speak. அப்ப ஜாய்ஸ் மேயர் என்ற அந்த பெரிய ஊழியக்காரி அவங்க சொன்னது, சில காரியம் எங்க வாயால நாங்க பேசுற வரைக்கும் அது நிஜத்துக்கு நடைபெறாது. Romans 4:17 says, the God who gives life to the dead and calls things that are not as though they were. ரோமர் 4:17 சொல்லுகிறது மாதிரி உயிரே இல்லாத காரியங்களுக்கு உயிர் கொடுக்கிற தேவன் இல்லாதவைகளை இருப்பதை போல் அவர் அழைக்கிறவராக இருக்கிறார். So you speak, you call favor into your life. அப்ப தேவனுடைய தயவை குறித்து நீங்க பேசணும். அது இல்லாதபடிக்கு இருக்கும்போது அது இருக்கிற மாதிரி நீங்க I am walking into my workplace, let I call favor upon my life. அப்ப வேலையிடத்துக்கு போறீங்களா, காலங்காத்தால சொல்லணும் தேவனுடைய தயவானது எனக்கு நீ இந்த வேலையிடத்துல வந்து என் மேல அமரணும். நீங்க அதை குறித்து நீங்க பேசணும். I go to the airport, say I will have, others will not have favor, I will have favor. ஏர்போர்ட்ல எங்கயாவது பயணம் பண்ண போறீங்களா, சொல்லுங்க தேவனுடைய தயவு எனக்கு நிச்சயமாக கிடைக்கும்னு வாயால இருக்கு. You know, my husband pastor had lot of favor wherever he went. அப்ப என்னுடைய கணவர் பாஸ்டர், உங்களுக்கு தெரியும் அவங்க எங்க போனாலும் பயங்கரமாக தயவு அவங்களுக்கு இருக்கும். He will go to the airport, he will have so much of luggage, he will go through easily. அப்ப ஏர்போர்ட்டுக்கு போவாங்க, எக்கச்சக்கமா லக்கேஜ் அவங்க லிமிட்டை தாண்டி இருக்கும், ஆனா சாதாரணமா அவங்க போயிடுவாங்க. All they will say is next time don't exceed your baggage. அவங்க ஒண்ணே தான் சொல்லுவாங்க, அடுத்த வாட்டி வரும்போது நிறைய கொண்டு வராதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவாங்க. In corona season he doesn't like to put all this mask, though it is all wrong what he is doing. அப்ப கொரோனா சீசன்ல எல்லாரும் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் போவாங்க, அவங்க அதெல்லாம் போடுறது அவங்க பாட்டுக்கு போவாங்க. But he got favor to conduct crusade meetings and pray for people without mask. அப்ப அதே கொரோனா சீசன்ல பெரிய பெரிய கூட்டங்களை நடத்தி அநேகருக்கு ஜெபம் பண்றதுக்கு தயவு அவர்களுக்கு கிடைத்தது. When the tickets will be so high, he will say, look for me, you will get cheaper, and it will be cheaper. அப்ப டிக்கெட்லாம் அந்த டைம்ல ரொம்ப விலை ஜாஸ்தியா இருந்துச்சு, ஆனா சொன்னா இல்ல திருப்பி பாருங்கன்ட்டு அதே மாதிரி அவங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு மாத்தம் சீப்பா கிடைச்சது. Wherever he went, wherever he walked, you know, whenever he goes, whenever there is a trade fair என்ன சொல்வீங்க, fun fair, he will say I will win a big teddy. You know what, whenever he goes he will win, he will spend money. That's another thing, throwing the basketball, he will have favor, he will come out with that teddy bear.
அப்போ ஒரு ஃபன் ஃபேர் போனா கூட அவங்க சொல்லுவாங்க நான் நிச்சயமா ஒரு பொம்மை எனக்கு நான் வின் பண்ணுவேன்ட்டு. அதே மாதிரி அந்த பாஸ்கெட் பால் கேம்ல அதெல்லாம் போட்டுட்டு அதே மாதிரி பொம்மை எப்படியாவது எடுத்துட்டு வந்துருவாங்க. He will go into a wedding. People will stop looking at the bride and the bridegroom. They will be looking at him. Favor. அப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போவாங்க, கல்யாண மாப்பிள்ளைய பார்க்கறத விட்டுட்டு இவங்கள தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி அவங்க இது பண்ணிருப்பாங்க. அப்ப அது தேவனுடைய ஒரு தயவு. You know, in all our children's wedding, he was the highlight, not the bride and the bridegroom. அப்ப எங்களுடைய சபையில இருக்க பிள்ளைங்களுடைய கல்யாணத்துல இல்ல, கல்யாண மாப்பிள்ளைக்கு பெருசா இது இல்ல, பாஸ்டர் வரும்போது அவங்களுக்கு தான் பெரிய மவுஸ் கிடைக்கும். Favor. தேவனுடைய It தயவு. is a grace. அது ஒரு கிருபை. You know, he will go to anybody and talk about Jesus and they will say yes. அப்ப யார்ட்டையும் போய் ஆண்டவர் குறித்து பாஸ்டர் பேச ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுருவாங்க. You know, in those days people will call, sister, I am not coming, I am not feeling well. அப்ப நான் வந்து சபைக்கு வர்றதுக்கு நான் அந்த நாட்கள்ல ஃபோன் அடிப்பேன், இன்னைக்கு சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. Pastor will say, give the phone to me. அப்ப அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை நான் வரலன்னு. ஆனா பாஸ்டர் சொல்லுவாங்க, போனை என்கிட்ட கொடு He அப்படின்னு. will just say, அதெல்லாம் என்ன வாங்க. That is all. People will come to church. Favor. பாஸ்டர் ரெண்டே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் பரவாயில்ல சர்ச்சுக்கு வாங்கன்னா அதான் வந்துருவாங்க. You think about yourself. அப்ப உங்களை குறித்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. When pastor comes to the church, பாஸ்டர் சபைக்கு வரும்போது PA system will be pin drop. No cook, no key, no sound. அப்ப PA சிஸ்டம்லாம் சத்தம் இல்லாம கரெக்ட்டா இருக்கும். Finney will be playing in his full swing. அப்ப ஃபின்னி வந்து ரொம்ப நல்லா வாசிப்பான். Favor, because somebody is sitting there. ஏன்னா பாஸ்டர் வரும்போது அவங்களுக்கு அது ஒரு தயவு, அவங்களுக்கு கிடைத்த ஒரு You தயவு. should see the whole church. அப்ப சபை முழுவதும் பார்க்கணும், சபையில எல்லாரும் கண்ணை மூடி கையை உயர்த்தி ஆராதிப்பீங்க. Favor. அது அவங்களுக்கு கிடைத்த ஒரு He தயவு. doesn't say anything. யாரும் ஒண்ணும் பெருசா சொல்றது கிடையாது. Most of the times he will just call one name. எங்கடா தோ வருது. Favor. அண்ட் அப்போ பெருசா அவங்க எதுவுமே பேசுறது கிடையாது. அவங்க ஜஸ்ட் இது எங்க அவ்வளோன்னு கேட்பாங்க, தானா எங்க இருந்தாலும் சில காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். You know, I can tell volumes of his life where I have seen favor operating in his life. அப்ப பாஸ்டருடைய வாழ்க்கை குறித்து எனக்கு எத்தனையோ காரியம் உங்களுக்கு நான் சொல்ல முடியும், அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய தயவை குறித்து. My dear people of God, எனக்கு பிரியமானவர்களே, you serve the same God. நீங்களும் அதே தேவனை தான் வணங்குறீங்க. His maker is your maker. அந்த நம்முடைய பாஸ்டருடைய தேவன் தான் உங்களுடைய தேவனும் கூட. There is a grace coming to receive it, tap it, called favor. அந்த தயவு என்னும் கிருபை எங்களை நோக்கி வருகிறது, அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும். And there are other things that I will take another day. Obedience, faith, through which you receive favor. அப்ப இந்த தயவை எப்படி பெற்றுக்கொள்ளணும், இன்னும் அநேக காரியங்கள் இருக்குன்னு இன்னொரு நாள் சொல்றேன். Obedience and faith. அந்த தயவை பெற்றுக்கொள்கிறதுக்கு எப்படி நம்ம கீழ்ப்படியணும், எப்படி விசுவாசம் தேவை, அதெல்லாம் இருக்கிறது நான் What is உங்களுக்கு the சொல்றேன். first thing? Study the favor. முதல் காரியம் தயவு என்ன என்று நீங்க அறிந்து கொள்ளணும், படிக்கணும், தியானிக்கணும். Number 2, see the favor. அப்ப அந்த தயவை உங்க கண்களால நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். இப்படி எல்லாம் எனக்கு தயவு கிடைக்கணும் நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். Number 3, what is that? மூன்றாவது, speak the favor. அந்த தயவை பேச ஆரம்பிக்க வேண்டும். And this is a season where there will be abundance of favor. இந்த நாட்களில ஏராளமான தேவனுடைய தயவு கிடைக்கும். I have never touched this topic before, but if God is giving you, which means he is in a move bringing this favor. அப்ப இந்த காரியத்தை குறித்து நான் முன்பதாக பேசினது கிடையாது. இந்த வாட்டி முதல் தடவையாக தேவன் பேசுகிறார் அப்படின்னா அது நிச்சயமாக செய்ய போகிறார். Favor in your health. உங்க உடல் சுகத்துல, சரீரத்துல Favor in தயவு. your finances. பண காரியத்துல தயவு. Favor in your achievements. அப்ப நீங்க ஆண்டவருக்கு சாதிக்கிற காரியத்துல தயவு. Favor in your identity. நீங்க யார், உங்க அடையாளத்துல ஒரு தேவனுடைய தயவு. Favor in your job. உங்களுடைய வேலையிடத்துல ஒரு தயவு. Favor with everyone, like Esther had favor with everyone. எஸ்தருக்கு இருந்தது போல பார்க்கிறவங்களுடைய கண்களெல்லாம் தயவு கிடைக்க செய்வார். Shall we all close our eyes? கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க.